ஹலோ வணக்கம். இது உங்கள் சிவி ஜோன். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இப்போ பார்த்தினா ஒரு சம்பவம் நடக்குது. அதாவது நைட்டு வந்துட்டு எப்பயுமே உங்களுக்கே தெரியும், மனசு விட்டு நிறைய பேர் வந்து நிறைய விஷயங்கள் பேசுவாங்க. அந்த ஒரு மனசில் இருக்கிற அந்த குறைகளை வந்து சொல்லுவாங்க. அது வந்துட்டு அதுக்கு ஆதரவாக இருக்கிறவங்க அதை காது கொடுத்து கேட்குறவங்க கிட்ட சொன்னால் அதுக்கு ஒரு நல்ல விஷயம் கிடைக்கும். இங்கே முத்துக்கு தான் அந்த மாதிரி விஷயமே இல்லையே. எல்லாம் வந்து வன்மத்தில் இருக்காங்க. சொன்னால் வந்து அது காதில் வாங்குறதே கிடையாது. இந்த காதில் வாங்கி இந்த காதில் விடுறது, அதுவும் கேட்குறது அப்படியே தென்னாவட்டில் படுத்துக்கின்னு எவ்வளோ மட்டமாக நடந்துக்கூடியமோ அந்த மாதிரி. அவர் வந்து அவரோட குறைகளை சொல்கிறார், அவரோட வருத்தத்தை சொல்கிறாரு, தனக்கு ஒரு ஆறுதல் கிடைக்காதான்னு ஏங்குறாரு. அங்கே வந்து சத்யாவும் விஷாலும் உட்காந்துருக்காங்க. இவர் வந்து சொல்கிறார், இப்போ அந்த அருணுக்கும் இவருக்கும் நடந்த பிரச்சனை, அந்த பிரச்சனையை சொல்கிறார். நான் வந்து நீ கேட்டதுனால தானே பதில் சொல்கிறதுக்கு உள்ளே வந்தேன். நான் அங்கேயே முடிஞ்சு போச்சு. நீ யார் உள்ளே வரது கேட்டான், நீ கேட்டதுனால நான் பதில் சொல்கிறதுக்காக உள்ளே வந்தேன். அது எதுக்கு அவன் வந்துட்டு இந்த மாதிரி வந்து பிரச்சனை பண்ணுறான், இன்னமும் நான் வந்து மஞ்சரிக்கு வக்காலத்து வாங்குற மாதிரி கேட்கும்போது அவர் என்ன சொல்கிறார், உடனே விஷால் வந்துட்டு அவர் மைண்டில் இருக்கும்ல. இப்போ அருண் வந்து இந்த சனிக்கிழமை அந்த ஞாயிற்றுக்கிழமை எபிசோட் நடந்துச்சுல, இந்த மாதிரி வந்துட்டு மஞ்சரிக்கு வந்து டப்பா அடிக்கலாம், டப்பு டப்பா அந்த விஷயத்தை கேட்குறாரு. இல்லை நீ வந்துட்டு ஏதோ அருண் சொன்னால் மஞ்சரி சொன்னதுக்கப்புறமா தான் நீ ஓகேன்னு சொன்னியாமே அப்படின் போது அவர் விளக்குறாரு, சூப்பராக சொன்னார். ஏன்னா நம்மளுக்குமே அந்த டவுட் இன்னுமே இருந்துச்சு, ஏன் மஞ்சரி சொன்னதுக்கப்புறமா தான் இவர் வந்துட்டு ஓகே சொல்கிறான் அப்படின்னு சொல்கிறாரு அப்படின்னும் போது அவர் என்ன சொல்கிறாருன்னா, ஆக்சுவலாக இது என்ன நடந்துச்சுன்னா, மஞ்சரி வந்துட்டு ஃபஸ்ட்டு அந்த ஒரு டாஸ்க் கொடுத்துருப்பாங்க, ஒர்க் அவுட் டாஸ்க்கு. அதில் அவங்க என்ன சொன்னாங்க எனக்கு ஞாபகம் இருக்குன்னா, நான் ஃப்ரெண்ட்லியாக கொடுத்தேன், டாஸ்க்கை நான் ஃப்ரெண்ட்லியாக கொடுத்தேன்றது எனக்கு ஞாபகமாக இருந்துச்சு. அதனால தான் நானும் வந்துட்டு இந்த மாதிரி ஃப்ரெண்ட்லியாக இப்போ எல்லாருக்குமே கொடுத்தா எப்படி ஒரு பிரச்சனை வரும்னு சொல்லிட்டு நான் பண்ணேன் அப்படின்னு சூப்பராக சொல்கிறாரு. அது சொல்லும்போது கரெக்டாக இருக்குது. ஆனால் அவர் என்ன சொன்ன அருண் என்ன சொன்னார்னா, நான் அருண் ஃப்ரெண்டுன்றதுனால தான் கொடுத்தேன் அப்படின்ற மாதிரி அவர் சொன்னோன்னே எனக்கு வந்துட்டு 2 பேருக்கும் பேச்சு போயிட்டு போய் மஞ்சரி டப்புன்னு வந்துட்டு, இல்லை நான் வந்துட்டு முத்து ஃப்ரெண்டுன்றதுனால தான் கொடுத்தேன் அப்படின்னு சொன்னாங்க. உடனே இவரும் கேட்டார், ஓகேவா அப்படின்போது நானும் வந்துட்டு ஆமாண்டா ஓகே சாரி அப்படின்ட்டு போயிட்டேன். இவ்வளோ தான் நடந்துச்சு. இதை ஒன்றுமோ பெருசாக வந்து பேசினா எப்படி அப்படின்ற மாதிரி சொல்லும்போது அதை சொல்கிறாரு. அதுக்கப்புறம் அவருக்கு என்ன பதில், அவருக்கு என்ன கவலை வருது அப்படின்னா, இப்போது இவர் இந்த மாதிரி சொல்கிறது எப்படி இருக்குது பார்க்கும்போது அப்படின்னா, நான் வந்து மஞ்சரிக்கு வந்து அப்பப்போ வக்காலத்து வாங்குறேன்றான், அதுவும் வந்து 2வது வாட்டி 3வது வாட்டி அப்படின்றான். நான் எங்கே அந்த மாதிரி பண்ணியிருக்கேன்? இந்த மாதிரி தப்பாக வந்து போர்ட்ரே பண்ணுறதா வேண்டாம் நம்ம சொல்கிறோம். இதை வந்து நம்ம நிறைய நேரங்கள் வந்து கடந்து வந்துட்டோம். ஃபஸ்ட்லேருந்தே வந்துட்டு முத்து இந்த மாதிரி ஓவர் ஷேட் பண்ணுறான். இப்போ உனக்கு நடந்திருக்கா இல்லையா? விஜய் விஷால் வந்துட்டு அருணை வந்து ஓவர் ஷேடப் பண்ணுறாரு, அருணை வந்துட்டு கேமை வந்து கெடுக்கிறாரு, அருண் அமுக்கிறாரு, இதெல்லாம் வந்துச்சா இல்லையா? ஏன் சத்யாவுக்கு இந்த மாதிரி வந்துச்சா இல்லையா? சத்யா வந்து இன்னொருத்தங்க கீழே வந்து செயல்படுறாரு அப்படின்ட்டு ஏன் எனக்கு வரலையா? இந்த மாதிரி விஷயங்கள் வந்து பெருசாக வந்து வெடிக்குமா இல்லையா? ஏன் அந்த பழி ஏன் மேலே போடுற? இப்போ நான் வந்து என்னை கேட்குறேன், நீ ஏன் உள்ளே வர அப்படின்னு. அன்னைக்கு வந்து சண்டை நடக்கும்போது மார்க்கிங் பிரச்சனை, நீங்கள் 2 பேரும் மாறி மாறி மார்க்கிங் பண்ணிங்க. நான் ஏதாவது ஒரு வாரத்தை சொல்லியிருப்பேனா அந்த சண்டைக்குள்ள வந்தேன்? ஏன்னா இது நீங்கள் பர்சனலாக வந்து மாறி கலாச்சிக்கிறீங்க. அதனால் தனித்தனியாக வந்து உங்ககிட்டையும் பேசினேன், மஞ்சரிக்கிட்டையும் பேசினேன். நடந்துச்சா இல்லையா? இப்போ நான் ஏன் உள்ளே வரேன்? இது பொதுவான பிரச்சனை. மஞ்சரி வந்துட்டு நீ ஒரு போலில் வச்சுருக்கீங்க, அதனால் அதை வந்துட்டு வேஸ்ட் ஆகுது சொல்லும்போது நான் என்ன பண்ணுறேன், ஏன் நீ வைக்கும்போது கொஞ்சம் பார்த்து கூடாது, அவங்க தான் சொல்கிறாங்களே அப்படின்னு சொல்கிறான். இதில் என்ன தப்பு இருக்குது அப்படின்னு அழகாக கேட்குறாரு. இவங்க வந்து இதுக்கு ஏதாவது பேசுவாங்க சொல்லுவாங்கன்னு பார்த்து அவர் கேட்குறாரு. ஆனால் நம்மளுக்கு தெரியாதா அவங்க எல்லோரும் இவர் மேலே காண்டில் இருக்காங்கன்ட்டு. அவங்க மண்டி ஆடிட்டு திடீர்னு வராரு சிவகுமார், சாப்பாடு ராமன். சிவகுமார் உள்ளே வராரு. வந்தவொடனே, ஏங்க அந்த இது சரி பண்ணிட்டீங்களா? இந்த கிளினிக் இன்னும் ஒன்றும் பண்ணலையா ராணவ்? ஏங்க அவனுக்கு நீ பிறந்த நாளுங்க. ஓ அப்படியா? சரி அப்படின்னு சொல்லிட்டு பேச்சை மாற்றிட்டு இவர் நின்றுட்டுருக்கார். சரி இவங்க வந்து பேசி முடிக்கிட்டோம், நம்மளுக்கு ஏதாவது சொல்லுவாங்க, நம்மளுக்கு ஆறுதலாக ஏதாவது பேசுவாங்கன்னு. அவங்க பாட்டுக்கு பேசிகிட்டு இருக்காங்க. இந்த பக்கம் பார்த்து பார்த்து கலாய்க்கிற மாதிரி இருக்குது. என்ன மனுஷங்கய்யா, இப்படி வன்மத்தோடு வாழ்ந்து என்ன தான் பண்ண போகிறீங்க எனக்கு தெரியல எனக்கு. இவரும் வந்து வேறு வழியே இல்லை, என்ன பண்ணுறது, யார்கிட்ட போய் பேசுவார்? மக்கள்கிட்ட வந்து பேசலாம், மக்கள்கிட்ட போதா இல்லைன்னு தெரியாது. நம்ம வந்து எப்பயுமே பார்த்தீங்கன்னா உள்ளுக்குள்ளேயே வச்சுட்டு இருந்தோம்னா கண்டிப்பாக வந்து அது ஒரு வெடிச்சு டிப்ரெஷனில் வந்துடும். அதனால் பெஸ்ட்டு வே பார்த்தீங்கன்னா யார்கிட்டையாவது சொல்லணும். அந்த சொல்கிறது கூட ஆள் இல்லை. சரி சாச்சனா கிட்ட சொல்லலாம் பார்த்தா, சாச்சனா கிட்ட சொல்கிறத விட மைக்கை வச்சு ஊருக்கே வந்து சொல்லலாம். அந்த பெரிய இந்த குழா மாதிரி மாட்டுவாங்க பாரு, ஸ்பீக்கர் மாதிரி இருக்குமே பெரிய குழா, அதில் வச்சு சொன்ன மாதிரி. வேறு யார்கிட்ட ஒரு சொல்ல, ஜாக்லிட்ட சொல்ல முடியுமா, சௌந்தர்யா கிட்ட சொல்ல முடியுமா? பாய்ஸை நம்பி சொன்னால் பாய்ஸ் இந்த மாதிரி வந்துட்டு கொஞ்சம் கூட மரியாதையை கொடுக்காம, ஏற்கனவே உங்களுக்கே தெரியும் எவ்வளோ அட்டகாசம் பண்ணுறாங்க, இவர் கலாய்க்கிறாங்கன்ட்டு. என்னத்தான் சொல்கிறேன், ரொம்ப வருத்தமாக இருக்குது. அந்த சீனை பார்த்தோன்னே ரொம்ப கஷ்டமாயிடுச்சு. சரி நீங்கள் உங்களோட கமெண்ட்ஸை சொல்லுங்கள். ஆஸ் ஏ முத்து ஃபன்னா உங்களுக்கு எப்படி இருக்குது? ஒரு ஆறுதல் சொல்கிறது கூட ஒரு துணை இல்லை, எவ்வளோ கஷ்டமாக இருக்கும்ல. இதில் வேறு இண்டிவிஜுவல் கேம் ஸ்டார்ட் ஆகிடுச்சு, ரொம்ப கஷ்டம். ஆனால் பெஸ்ட்டு தான் என்னை பொறுத்த வரைக்கும். ஏன்னா முன்னாடி தான் சார்ந்திருக்க வேண்டிய அவசியம் முத்துக்குமரனுக்கு இருந்துச்சு, பட் இப்போ இல்லை, அடித்து தூக்கு அப்படி நம்ம இருந்துச்சு. ஆனால் இன்றைக்கே வந்து ப்ரொமோன்லேயே தெரியுது, விஷால் வந்து நல்லா சூப்பராக பிளான் பண்ணி நம்ம முத்துக்குமரனை தூக்கிறதுக்கு பிளான் போட்டிருக்காப்புல. என்னத்தை சொல்கிறேன். சரி நீங்கள் உங்களோட கமெண்ட்ஸை சொல்லுங்கள். உங்களுக்கு எப்படி இருக்குது பார்க்கும்போது? இரிட்டேட்டாக இல்லையா? இந்த மாதிரியா தனித்தனியாக ஒதுக்கி வச்சு என்னத்தை அவங்க கண்டுக்க போகிறாங்க, இது சம்பாதிக்க போகிறாங்க. இது மாதிரி பண்ணுறதுனால கன்ஃபார்ம் பார்த்தீங்கன்னா இவங்களே வந்துட்டு ஒரு பாத்திரத்தில் வந்து கையெழுத்து போட்டு கொடுக்குறாங்க.
இந்த பிக் பாஸ் சீசன் 8ஓட டைட்டில் வின்னர் முத்துக்குமரன் தான். ஏன்னா நாங்களாம் வந்து கிண்டல் பண்ணுறோம், கலாய்க்கிறோம், மார்க்கிங் பண்ணுறோம், அவர் இல்லாத நேரங்களில் வந்து அவர் அசிங்கப்படுத்துகிறோம். சரி, உங்களோட கமெண்ட்ஸை சொல்லுங்கள். இந்த வீடியோக்கு முதல்ல லைக்கை தட்டி விடுங்க. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த மாதிரி சூடான அப்டேட்ஸ் உங்களுக்காக காத்துட்ருக்கு. பாய் நண்பர்களே.